செய்யாதேன்னு சொல்றாரு. செய்யாதேன்னு சொல்ற விஷயத்தை மறுபடியும் அவர் என்ன பண்ணாரு? கடிந்து கொள்றாரு. கடிந்து கொண்ட விஷயத்தை மறுபடியும் துணிகரமா செய்யும் பொழுது இப்ப ஆண்டவர் ஒரு அடி அடிக்கிறாரு. அந்த அடி கூட தெரியாத அளவுக்கு சொரணம் இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்மளை அடிக்கிறது யாருன்னு கண்டுபிடிக்க மாட்டோம். கர்த்தர் அடிக்கிறாரு, யார் அடிக்கிறான்னு உங்களுக்கு தெரியலையா? பின்னாடி ஒரு தட்டு தட்டுறாரு. நல்லா போயிட்டு இருக்க வேண்டிய வாழ்க்கைப்பா, சூப்பரா போயிட்டு இருக்கு, எல்லாம் கரெக்ட், 10 பொருத்தமும் கரெக்டா இருக்கு, சம்பளம் வாங்குங்க, இதுக்கு செலவு பண்ண, அதுக்கு செலவு பண்ண, மீது 3000 இருக்கணும், இதுதான் என்னதுன்னா லாஜிக்கல். ஆனா 3000 ரூபாய் இல்ல, இந்த இடத்துல முட்டல வந்து நிக்குது. அடிக்கிறது யாரும் தெரியல. அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் ஏன் கொடுக்கணும்னு தெரியல. யார் கண்டுபிடிக்கணும்? நாமளே கண்டுபிடிக்கணும். ஆண்டவர் ஆசீர்வதிச்சுக்கிறார், கரெக்ட், நான் போற ரூட் கரெக்ட். ஆனா இந்த இடத்துல 5 5 10 தானே வரணும், 8 வந்து நிக்குது, மீதி 2 எங்க போச்சு?